வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மெனு பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, மீன் மேக்கர் வச்சு ஒரு குழம்பு, பீர்க்கங்காய் கூட்டு, பீர்க்கங்காய் தோலில் நம்ம துவையல் அரைக்க போகிறோம். அதோட துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கருணக்கிழங்கு வறுவல் ஒரு வித்தியாசமாக நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் மேக்கர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கடையில் வந்து நம்மளுக்கு மீன் மேக்கர் கிடைக்குது. இதை நான் சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு பாருங்கள். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா நம்ம சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும், அதனால் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு அரை முடியில் பாதி தேங்காய் வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு. பீர்க்கங்காய் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: 2 பீர்க்கங்காய் வச்சுருக்கேன், 5 காஞ்ச மிளகாய், அரை ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடுகு, ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு, ஒரு தேங்காய் பத்தை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். பீர்க்கங்காய் தோல் துவையலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நமக்கு பீர்க்கங்காய் வாங்கினா கடையிலலாம் 1 வாங்கினா 1 ஃப்ரீன்ற கதையில் இப்போ நம்ம பீர்க்கங்காய் வாங்கியிருக்கேன். அந்த பீர்க்கங்காய் கூட்டு வைக்க போகிறேன். அதோட தோல் எடுத்து இப்போ துவையல் வைக்க போகிறேன். இந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா துவையல் வந்து சாப்பிட்டா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நார் சத்து வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் எப்பவுமே நீங்கள் பீர்க்கங்காய் வாங்கினீங்கன்னா இந்த தோலை வந்து யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. இப்போ தோல் வந்து அந்த 2 பீர்க்கங்காயில் உள்ள தோல் எல்லாத்தையும் சீவி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 6 வச்சுருக்கேன். லெமன் வந்து ஒரு பாதி முடி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 உரித்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு பீஸு. கருணக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கருணக்கிழங்கு வந்து இப்படி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். 3/4 வேக்காடு வேக வச்சுருக்கேன். ரொம்ப வேக வைக்கலை, இப்படி 3/4 வேக்காடு வேக வச்சுருக்கேன். இதில் உப்பு மஞ்சத்தூள் எதுவும் போடலை. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 5 காஞ்ச மிளகாய், தனியா ஒரு அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்கள், இதில் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பீர்க்கங்காவோட துவையலுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். பாருங்கள், குழம்புக்கு நம்ம சோம்பு பாதி சோம்பு இதில் போட்டுக்கலாம். பாதி சோம்பு வந்து நம்ம தேங்காய்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பீர்க்கங்காய் தோலோட துவையலுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பூண்டும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இஞ்சி இப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த தோலை நம்ம போட்டு வதக்கிடுவோம். எல்லாமே நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துப்போம். குழம்புக்கும் சேர்த்தே நான் சேர்த்துட்றேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், துவையலுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு அரை முடி லெமன் சேர்த்துக்கலாம். இது புளிக்கு பதில் இந்த லெமன் சேர்க்குறேன் நான். இந்த லெமன் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த கலர் வந்து பச்சை கலர் அப்படியே இருக்கும். பாருங்கள், இப்படி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மசாலா. நீங்கள் இந்த சிக்கன் குழம்பு வைக்கணும் அப்படின்னா வெஜிடேரியன்னா சாப்பிடாதவங்க இது மீன் மேக்கர் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு குழம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மீன் மேக்கரை இதில் சேர்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே மீன் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து நல்லா புழிஞ்சி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நமக்கு குழம்பு வச்சாலும் சரி, பொரியல் பண்ணாலும் சரி, கிரேவி வச்சாலும்
எது பண்ணாலுமே நமக்கு அது வந்து சொதன்னு இல்லாமல் அது உள்ளே இருக்கிற மசாலா மற்ற மசாலா சேரும். அதுக்குள்ளே தண்ணி இருந்ததுன்னா மற்ற மசாலா சேர்றது கஷ்டம். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு மசாலாவை நான் சேர்த்துட்றேன். குழம்பு மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம். மசாலா வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா கிண்டி இது பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கிண்டி வதக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இதை எடுத்து தட்டில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுருவோம். சூப்பரான துவையலுங்க. இந்த துவையலுக்கும் பார்த்திங்கன்னா பழைய சாதத்துக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 3 டம்ளர் அளவு நான் தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா நான் வந்து கலக்கிட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மூடி போட்டு நல்லா மூடிடலாம். இப்போ பாருங்கள், கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கிறேன். ஏற்கனவே ஒரு 3/4 வேக்காடு இந்த கருணக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கருணக்கிழங்குக்கு நம்ம பொடி பண்ணி போட போகிறோம். இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், தனியா போட்டுக்கலாம், அடுத்து இந்த மிளகு, அதுக்கப்புறம் ஜீரகம். இது எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கருணக்கிழங்குக்கு இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுருவோம். ஏன்னா நம்ம அடுத்து தேங்காய் அரைக்கணும். பாருங்கள், இதே மிக்சியில் இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த கருணக்கிழங்கை இதில் போட்டுக்கலாம். இதோட நம்ம இந்த மஞ்சத்தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஏற்ற அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நான் வேக வைக்கும் போது உப்பு போடலை. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் லைட்டாக இப்படி கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விடுங்க. இது எதுக்கு தண்ணி தொளித்தேன் அப்படின்னா, இந்த உப்பும் மஞ்சத்தூளும் இந்த காயில் சேரணும். அதுக்காக தான் தண்ணி தொளித்தேன். பாருங்கள், இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருக்கு. மிளகா வாடை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்குங்க. இல்லை ஒரு சிலருக்கு ரொம்ப திக்காக தான் பிடிக்கும். பாருங்கள், இந்த மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு இந்த கருணக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இப்படி அமுக்குனா உடையணும். இப்படி உடையும் போது இந்த மசாலாவை நம்ம போட்டுடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கருணக்கிழங்கு வறுவல். இதில் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. ஏன்னா ஆல்ரெடி இப்போ நம்ம குழம்புலையும் தேங்காய் சேர்த்துருக்கோம், கூட்லேயும் தேங்காய் சேர்க்க போகிறோம். அதனால் இதுக்கு தேங்காய் சேர்க்கலை. குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த குழம்பு கொதிச்ச உடனே நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், இந்த துவையலை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ துவையல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், கருணக்கிழங்கு வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பும் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி மறுபடியும் தூவிக்கலாம். பாருங்கள், மீன் மக்கர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம கூட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், கூட்டுக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் 1.5 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சி போட்டுருவோம். தனியா, காஞ்ச மிளகாய், ஜீரகம், தேங்காய், இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், இதை ரொம்ப நைஸாக அரைக்கணும்னா இந்த மாதிரி கொருன்னு அரைச்சா போதும். அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி இதில் விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ குக்கரை மூடி நம்ம வெயிட் போட்டு ஒரு 2 சவுண்டு மட்டும் வந்தால் போதும். பாருங்கள், கூட்டுக்கு ஒரு 2 சவுண்டு வந்து ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். கூட்டு தாளிச்சிடலாம். பாருங்கள் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப வேக விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு வேக விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் இந்த தண்ணி வற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் அடுப்பு வந்து ஏறிட்டோம். பாருங்கள் இதில் உளுந்து போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் இது அடுப்பில் இருக்கட்டும். இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரொம்ப குழஞ்சிச்சுன்னா குழன்னு இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கூட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.